மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் ரீஎன்ட்ரி ஆக போறாரு. அதாவது நடப்பு அரசியல் குறித்து மக்களிடையே மறுபடியும் கொண்டு சேர்த்துறதுக்காக. முன்னாடி மாநில தலைவராக இருக்கும்போது எந்த மாதிரி செயல்பாட்டு இருந்ததுன்னு நம்ம கவனிச்சோம். இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆக போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த பேசிடலாம். அதாவது ஊடகம் ஒரு திசை மாத்திட்டு இருக்காங்க பாருங்க. அதாவது நேற்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைச்சிட்டாரு, அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வரும்போது அப்படின்னு. அது ஏன் எதுக்காகங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கலாம். ஏன்னா இதே செப்டம்பர் 8ஆம் தேதி திருநெல்வேலியில பெரிய ஒரு ஓட்டு திருட்டு மாநாடு, எழுச்சி மாநாடு அப்படின்னு காங்கிரஸ் சார்பா நடந்தது. அதுல அந்த மேலிட பொறுப்பாளர் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அந்த இடத்துல. அதாவது இந்த தடவை கண்டிப்பா நம்ம 125 சீட்டு தமிழகத்துல கண்டிப்பா வாங்கணும், கண்டிப்பா நின்று ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதே 117 தொகுதி எல்லாம் வேலையும் இன்னும் நடந்துட்டு இருக்கு, நிறைய கிராமப்புறத்துல நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா இதையே செப்டம்பர் 17ஆம் தேதி அழகிரி, மு.க. அழகிரி அவர்கள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் பாருங்க, சிதம்பரத்துல ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா இந்த தடவை ஆட்சியில பங்கு கேட்கிறோம், கண்டிப்பா நாங்க விடமாட்டோம்ன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஆனா இதைய மாநில தலைவர் காங்கிரஸ் கிண்டியில ஒரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு செல்வ பெருந்தகை. இந்த மாதிரி எதுவுமே மேலிடத்துல இருந்து எதுவுமே வரல, எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ ஆட்சியில பங்கு அது இது எதுவுமே சொல்லலைன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா ஏதோ இவர் ஏதோ திமுகவுக்கு விசுவாசமா இருந்திருக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆனா இந்த விஷயம் எல்லாமே ஊடகத்துல பேசிடக்கூடாது, அப்படி இதுதானே மெயின் பேசியிருக்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடினது ஒரு பெரிய விஷயமா இல்லையே. இன்னைக்கு நிறைய திசை மாத்தி இன்னைக்கு வேற விதமா உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த ஊடகம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி இதனால ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா, ஏதாவது எவ்வளவு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு டிவிக்கே நிறைய மாநாடு அது இதுன்னு சொல்லி, இல்ல திருச்சியில பெரிய மாபெரும் கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு, இதுக்கு போட்டியாதான் முப்பெரும் விழான்னு சொல்லி பெரிய லெவல்ல இன்னைக்கு அதாவது முந்தானத்து முப்பெரும் விழான்னு கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய லெவல்ல எப்படியோ அசத்திரணுன்ற மாதிரி நிறைய கூட்டம் கூட்டினாங்க, காசு கொடுத்து நிறைய இடம். அதுல நிறைய இன்னைக்கு மழையால நிறைய பேர் கூட்டத்துல இருந்து எழுந்திரிச்சிட்டு போனதை பாக்குறோம். இது உண்மையிலேயே அந்த கூட்டத்துல யாரும் அந்த அளவுக்கு வரல, பெரிய லெவல்ல பேசப்பட்டாங்க, அது வரல. அதை பத்தியும் நம்ம பேசிடக்கூடாது இங்க ஊடகத்துல. ஏன்னா எல்லாமே நாங்க தான் பெரிய கூட்டம் கூட்டுறோம், நான் எங்களை நம்பிதான் மக்கள் ஓடிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஊடகத்துல சொல்றதுக்காக தான் அத்தனையும் இன்னைக்கு திசை மாத்திட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு, காங்கிரஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பே இல்லாம இருந்தது. காங்கிரஸ்க்கு திமுக விட்டா எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த பக்கம் அதிமுக கூட வந்தானாலும் ஏதோ ஒரு வகையில பிஜேபி இருந்துரும், கண்டிப்பா அங்க கூட்டணி வராது. இந்த தடவை விஜய் இந்த தடவை இருக்கிறாரு காங்கிரஸ். ஏன்னா ராகுல் காந்தி என்ன பேசுறாரோ அதே பேச்சுதான் விஜய் அவர்கள் பேசிட்டு வர்றாரு. ஆனா ஒருவேளை இந்த காங்கிரஸ்காரங்க கண்டிப்பா ஒரு திமுக காரங்களை மிரட்டுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய இந்த தடவை பெரிய திமுகவுல இது பெரிய ஒரு குண்டு போட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் பேசிடக்கூடாது, இப்படி பேசினான்னா திமுக கம்மியான மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறதுக்காக ஊடகம் முழு நேரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதாவது செங்கோட்டையனுக்கு ஏதோ பிரச்சனை, இல்ல கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை, அமித்ஷாவை பார்க்கும்போது அமித்ஷா ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது இவங்களோட வேலைன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பாஜகவும் அதிமுக இன்னைக்கு வலிமையா இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சுகமான உறவு வந்துட்டதா தான் இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு களத்துல இறங்க போறாரு. அக்டோபர்ல இருந்து அண்ணாமலை இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன ஏதுன்னு நயினா நாகேந்தர் போறாரு. முழு கட்டுப்பாடு அவர் தான் எடுத்திருக்கிறதா பேசப்படுறாங்க. இதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு ஊடகத்துல பெரிய ஒரு டிவிக்கே தான் பெருசு, இல்லைன்னா
டிஎம்கே தான் பெருசுன்ற மாதிரி. ஆனா பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருந்தாலும் கூட அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல பேசினாலும் கூட அது பெரிய லெவல்ல வந்து ஊடகத்துல வர்றதில்ல. ஆனா இந்த தடவை அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரத்துல போறாருன்னு செய்திகள் வருது. களம் வேற மாதிரி இருக்குன்னு பேசுறாங்க. ஆனா கண்டிப்பா அண்ணாமலை விட்டா வேற கதி இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு மேலிட பிஎல் சந்தோஷ் அவர்கள் எல்லாருமே கண்டிப்பா முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது எந்த ஒரு நிலைப்பாடை எடுத்தியோ அதே மாதிரி இந்த களம் தெரிக்க விடணுன்ற மாதிரி நிறைய டெல்லியில இருந்து செய்திகள் வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இனி வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து வலுவா இருக்கும். அதே என்டிஏ கூட்டணியில அதாவது இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வெளியே போனவங்களுக்கு கூட கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதிமுகவில் சேரலைனாலும் எண்ணில சேர்றதில்ல, அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா வலிமையா வந்துரும்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அண்ணாமலை இப்போ 2 நாளைக்கு நேத்து அண்ணாமலை அவதூறு அண்ணாமலை மேல 80 கோடி சொத்து வாங்கிட்டாருன்னு சொன்னாரு இல்லைங்களா? அதை வந்து அண்ணாமலை போட்டு வளர்த்து வாங்கிட்டாருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி பேசலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அமைதியா போயிட்டு இருந்தான்னா இவங்க என்ன வேணும்னாலும் பேசுவாங்க. ஏன்னா வளர்ந்து வர்ற தலைவர்கள் மேல இப்போ திமுகவில் எத்தனை ஒரு ஊழல்வாதி இருக்காங்க, இல்ல அதிமுகவிலேயே எத்தனை இருக்காங்க. யாராவது இந்த மாதிரி நேரடியா அவங்கள விமர்சனம் பண்ணி இல்ல நான் அவங்க வந்து வெளியிடுவாங்களா, என்னோட சொத்து இவ்வளோ, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ அப்படின்னு யாருமே விட மாட்டாங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு திட்டம் போட்டு ஏதோ ஒரு விதத்துல அவதூறு பண்ணி ஏதோ ஒன்று பிரிச்சிடணும்னு பார்த்தாங்க. ஆனா அது முடியல. இன்னைக்கு வந்து களமே மாறிடுச்சின்னு பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா களத்துல அக்டோபர்ல இருந்து வேற விதமா போகும்னு நம்ம கவனிக்கணும். இன்னும் நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு டிவிகே இருக்காங்க. டிவிகே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிச்சிருக்காங்க, நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி. நாளைக்கு நாகப்பட்டினத்துல ஏதோ ஹெலிகாப்டர்ல போறாரு அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையிலேயே நிறைய இன்னைக்கு வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து முழுசா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்த்துறதுலதான் ஏதோ ஒண்ணு அவங்க ஜனநாயக தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு தான். நடக்கிறது ஒண்ணு, இங்க செய்தி போடுறது ஒண்ணு. ஆனா இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னதான் பிரச்சாரத்துக்கு போனாலும் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அந்த விஷயத்த ஊடகத்துல சொல்ல மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் தான். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டிங் பாருங்க, அந்த அளவுக்கு வைரலா போச்சு. அதே தான் தேர்தல் பிரச்சாரத்திலே கூட கண்டிப்பா வைரலா போகும். டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடந்தன்னா எதுவுமே மக்கள் வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க. அத்தனையும் பார்ப்பாங்கன்னு பார்க்கணும். டிவிக்கு எல்லாம் ஓரம் கட்டணும். மாநாடு நடத்தினாலும் என்ன பண்ணாலும் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு மக்கள் தெளிவா இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா என்னதான் ஊடகம் வந்து மறைச்சாலும் என்ன பண்ணாலும் கூட இதை தாண்டி அண்ணாமலையால உடைக்க முடியுங்கிறது தான் நம்மளோட பார்வை. மனிதானி மகத்தானவன்